ஐயா, இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் படிச்சிருந்தாதான் சமுதாயத்தில் தலைநிமிர்ந்தே நடக்க முடியுது. பெண்கள் நாம் நாட்டின் கண்கள்னு சொல்றோம். அந்த கண்களை கடவுள் எதுக்காக கொடுத்துருக்காருன்னு யோசிக்கிறதே கிடையாது. கல்வி கற்பதற்காகத்தான் கண்களை கொடுத்துருக்காரியா. இப்படிதான் எங்க பார்த்தாலும் பெரிய பிரச்சனையா இருக்கு. பெண்கள் நாட்டின் கண்கள், பெண்கள் நாட்டின் கண்கள். நாங்க என்ன தேவையில்லாம பிறந்துட்டுமா என்ன? அதான் புத்தகத்தில் எழுதின பெண்கள் நாட்டின் கண்கள் என்றால் ஆண்கள் நாட்டின் மூக்குகள் எழுதினையா. காரணம் என்ன தெரியுமா? இந்த கண் இல்லாம ஒரு மனுஷன் வாழ்ந்துடலாம், ஆனா அந்த மூக்கு சுவாசிக்காம ஒரு மனுஷன் வாழ முடியாது, அவன் செத்து போயிடுவாயா. இந்த கண்ணுன்னு சொல்லக்கூடிய பெண்கள் இருக்காங்களே, நல்ல விஷயத்த நல்லா பார்ப்பாங்க, கெட்ட விஷயத்த இன்னும் நல்லா பார்ப்பாங்க. ஆனா அந்த மூக்கு இருக்க நல்ல விஷயத்த மட்டும்தாயா நுகர்ந்து பார்க்கும். கெட்ட விஷயம்னு ஒரு கெட்ட நாத்தம் வந்து மூக்கு அப்படியே பொத்திக்குமியா. அதுதான் எங்களுடைய ஆண்களுடைய சிறப்பு. நீ அடிக்கடி ஏண்டா மூக்க நுழைக்கிறேன்னு பார்த்த, இப்பத்தான் தெரியுது ஆண்களை மூக்குன்னு சொல்றிய. உனக்கு நல்ல நோக்கு. ஆண்களுக்கே பெரிய இழுக்கான விஷயத்தை பேசிவிட்டார் சார். அந்த மூக்கு வழியாக தானே மூக்குப்பொடி போடுறோம். மூக்குப்பொடி வந்து உடம்புல கேன்சரை ஏற்படுத்தும்ல. அப்போ கேன்சரை ஏற்படுத்துறது ஆண்கள்னு சொல்ல மாட்டாங்க. கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்றது இல்லையா அதெல்லாம்? ஐயா, அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பு எதுக்குன்றதெல்லாம் அந்த காலையா. படிச்ச பொண்ணுகளுக்கு ஓவனே போதுன்றதே இந்த காலம். பெண்கள் வந்து ஆண்களுடைய சுமையை பாதியா குறைக்கிறதே இந்த காலத்துல பொம்பளை பிள்ளைங்க மட்டும்தான் ஐயா. பெண்கள் வந்து வேலைக்கு போறதுனால தான் ஆண்கள்லாம் மாடி மேல மாடி வீடு கட்டி கால் மேல கால் போட்டு உட்காந்து ஹாயா இருக்காங்க. இல்லாட்டி வச்சுக்கோங்களேன், ஆண்கள் இந்த பக்கம் ஓவர் டைம் பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான், பெண்கள் இந்த பக்கம் அடுப்பை ஊதிக்கிட்டே இருக்க வேண்டியதாயா. படிப்பு தான் நாட்டில் உயர்த்தம்னா படிக்காதவன் எத்தனை பேரோ கோடீஸ்வரன் ஆகியிருக்கான். ஒரு தொழிற்சாலையில் ஒருத்தன் மணி அடிச்சுக்கிட்டே இருந்திருக்கிறான். போனால் மணி, சாயந்தரம் ஆனால் மணி அடிப்பான். அவனுக்கு புதுசாக வந்த எம்டி சொன்னார், கையெழுத்து போடையான்னாரு. எல்லாரும் வரிசையாக வந்து கையெழுத்து போட்டான். ஒருத்தன் கை நாட்டு வச்சான். ஏன் நீ கை நாட்டு வைக்கிறியே அப்படின்னு கேட்குறதுக்கு, நான் படிக்கலையான்னா. படிக்காதவனுக்கு இங்கே ஒன்றும் வேலை கிடையாது, நீ உடனே இந்த ஃபேக்ட்ரி விட்டு போயான்ட்டு ஒரு 10,000 ரூபா பணத்தை கொடுத்து அனுப்பிட்டார். அவன் சாலை வழியாக போய்கிட்டே இருக்கிறான். பஸ்ஸு போகுது, சைக்கிள் போகுது, பைக்கு போகுது, எல்லாம் போய்கிட்டே இருக்குது. ஆகா, இங்கே ஒரு கடை இல்லையே, இங்கே ஒரு டீ கடையை போடுவோமேன்னு ஒரு டீ கடையை போட்டான். அந்த 10,000த்தில் டீ கடை பெரிய மளிகை கடை ஆணுச்சு, மளிகை கடை பெரிய எஸ்டேட் ஆணுச்சு. 15 வருஷத்தில் அவன் ஒரு பெரிய கோடீஸ்வரன், பல எஸ்டேட்டுக்கு அதிபதி ஆகிட்டான் ஐயா. அந்த ஃபேக்ட்ரி ஓனர் நேராக வந்து அவர்கிட்ட அக்ரிமெண்ட் போட வர்றாரு. தேயிலையெல்லாம் அக்ரிமெண்ட் போட வரும் பொழுது அவருக்கு தெரியுது இவர் தான் நம்ம ஃபேக்ட்ரி ஓனர்னு. ஆனால் இவருக்கு தெரியலை அவன் படிக்காதவன்னு. அக்ரிமெண்ட் போடும்போது அங்கே ஒரு ரேகை வச்சார். உடனே இவர் கேட்குறாரு, அடாடா ரேகை வைக்கிற நீயே இவ்வளோ கோடீஸ்வரன் ஆகிருக்கியே, கையெழுத்து மட்டும் போட்டு கேட்டதுக்கு அவர் சொன்னார், கையெழுத்து போட தெரிஞ்சா உங்கள் ஃபேக்ட்ரியில் நான் மணிதான் சார் அடிச்சுக்கிட்டு இருந்திருப்பேன்னு சொன்னார். ஆக இந்த படிப்பு மட்டும் சரியாது, படிப்பில்லாத உழைக்கிறக்கூடிய மக்கள் இங்கே எவ்வளோ பேரோ கோடீஸ்வரனாக இருக்கிறாங்கிறத இந்த மக்கள் மன்றத்தில் பதிவு செய்கிறேன் ஐயா. அருமையான பதிவு. ஏன்னா கையெழுத்து போட தெரிந்திருந்தா மணி தான், ஆனால் கை நாட்டு வைக்க தெரிந்து குவித்து விட்டார் மணி. சூப்பர் ஐயா. ஃபாரின்ல நல்லா படிக்கிறானுங்க, சாஃப்ட்வேர் இன்ஜினியர் முடிச்சுட்டு 1.5 லட்சம் ரூபா கிட்ட சம்பாதிக்கிறாங்க. அவங்க பெற்றவங்க கேட்குறாங்க, தம்பி நீ படிச்சும் முடிச்சுட்ட, வேலைக்கும் போயிட்ட, உனக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்க்கட்டுமான்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த பையன் என்னமாயா சொல்கிறான், அம்மா BME முடித்த பொண்ணா பாரு, நல்லா படித்து சம்பளத்தில் உயர்வாக இருக்கிற பொண்ணை பாருந்தாயா எல்லாரும் சொல்கிறாங்க. எல்லாரும் காலையில் ஏந்திரிச்சு நல்லா தலைக்கு குளிச்சு கொண்டை போட்டு சாணி தெளிச்சு கோலம் போகிற பொண்ணை எவனும் கேட்கறது இல்லையா, படித்த பொண்ணான்னு மட்டும்தாயா கேட்குறானுங்க. ஐயா, இன்றைய பொருளாதார தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு ஆணு பெண்ணு வேலைக்கு போனாதாயா நடக்குது. சரி, அதனால பெண்களுக்கு படிப்புன்றது தேவைதாயா. உண்மையை சொல்ல போனா ஆண்களை விட பெண்கள் தாயா அதிகமா மார்க் எடுக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன நீங்க நினைக்கிறீங்க? பெண்களுக்கு படிப்பு மேல ஆர்வம். இதுக்கெல்லாம் காரணம் பெண்களுக்கு வந்து படிப்பு தேவைன்றதாய காரணம். இந்த சமுதாயத்துல வாழ்றதுக்கு பெண்களுக்கு 3 விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஐயா. 1 சுய அறிவு, இன்னொன்று பட்டறிவு, இன்னொன்று கல்வி அறிவு. இந்த 3 அறிவு இருந்தா மட்டும்தான் பெண்களால் இந்த சமுதாயத்துல தலை நிமிர்ந்தே வாழ முடியுது. நாங்க உங்ககிட்ட சொத்து சுகம் கேட்கலையா, நல்ல கணவர் அமைச்சுத்தாங்கலாம் கேட்கல, எங்களுக்கு படிப்புன்ற செல்வத்தை மட்டும் எங்க கையில கொடுத்து பாருங்கய்யா, நாங்க எவ்வளவு பெரிய சாதனைகளை செஞ்சு காட்டுறோம்ன்றதை நீங்க அப்ப புரிஞ்சுப்பீங்கய்யா. ஒரு பொண்ணுக்கு அடிப்படை தேவை
சுதந்திரம் தான் சார். பெண் பெருமை பேசி பேசி காலம் கழிப்பார், தன் பெருமை குலையும் என்றால் பெண்ணை அழிப்பார். முன்னுமில்லை பின்னுமில்லை முடிவும் இல்லையே, மூடன் செய்த விதிகளுக்கு தெளிவும் இல்லையே. இந்த அருமையான கண்ணதாசனுடைய பாடலை நாம் எல்லாரும் கேட்டிருப்போம் சார். இன்னைக்கு என்னதான் பொண்ணுங்கள்லாம் எல்லா துறையிலையும் ஆண்களுக்கு சமமா முன்னேற மாதிரி நமக்கு தோணுனா கூட ஏதோ ஒரு வகையில இழிவுபடுத்தப்பட்டு உண்மையான சுதந்திரம் மறுக்கப்பட்டு தான் இன்னைக்கு நிறைய பொண்ணுங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க சார். இன்னைக்கும் சில இடங்கள்ல அந்த அம்மா பெண்ணின் சுதந்திரத்தை பத்தி பேசுது. அந்த சுதந்திரத்துக்கு இப்பயே பொண்ணுமா தடை? அப்படிலாம் இல்லைங்கய்யா சார். என் பொண்ணு 2000 ரூபாய்க்கு இந்த கொசு வலை வச்ச ஜாக்கெட்டு கேட்டுச்சு. அதை நான் வாங்கி கொடுத்துட்டேன். என் பொண்டாட்டி 4000 ரூபாய்க்கு ஒரு சேலை கேட்டுச்சு, அதையும் நான் வாங்கி கொடுத்துட்டேன். தெரியுது, முகத்தை பார்க்கும் போதே தெரியுது. கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கக்கூடிய மன்னனே வாங்கி கொடுத்தீங்க. இது ரெண்டையும் வாங்கினா ஒரு டிராயரும் சட்டையும் இலவசம்னு சொன்னான். இதை வாங்கி என் பையன்கிட்ட கொடுத்துட்டேன். என் பொண்ணு கேட்டதையும் வாங்கி கொடுத்துட்டேன், என் மனைவி கேட்டதையும் வாங்கி கொடுத்துட்டேன், என் பையனை என்ன மாதிரியே விட்டுட்டேன். பெண்கள் கேட்ட சுதந்திரத்தை நான் கரெக்டாக கொடுத்துருக்கேனா இல்லையாங்க? என்ன சுதந்திரம் இல்லை? எல்லாம் இருக்கு. கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். பொம்பளை பொறுமையா இருக்கணுமா? பொறுமையா இருந்ததுனால தானே ஒரு பொம்பளை உமக்கு கழுத்தே நீட்டிருக்காங்க. அவரு காலையில தான் பொண்ணுக்கு ஒரு Dress வாங்கி கொடுத்துருக்காரு. ஆனா நைட்டே இவருக்கு தெரியாம அவர் பாக்கெட்ல இருந்து 4000 ரூபாய் பணத்தை எடுத்துட்டாயா அவர் பையன். என் பையெல்லாம் பணத்தை எடுத்துக்கவே மாட்டான். அதுக்கு முன்னாடியே என் பொண்டாட்டி எடுத்துட்டு போயிருப்பான். சும்மாவா பண்ணா? மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். அதனாலதான் பாக்கெட்ல வச்சிருக்காங்க கரம். ஐயா, நிறைய அப்பன்க இவங்கள மாதிரி இருக்கிறது கிடையாது. எங்களுக்கு அப்பாவோட வேலை பார்த்த ஒருத்தருக்கு குழந்தை பிறந்திருந்தது. ஆனா அதை யாருக்கும் இல்லை. அவர் வீட்டுக்கு வந்திருக்கும் போது நாங்க கேட்டோம், என்ன சார் பொண்ணு பிறந்திருக்கா, அதை ஏன் யார்கிட்டயும் சொல்லவே இல்லைன்னு. என்ன சார் கேட்குறீங்க, பிறந்தது பொண்ணு, அதை போய் என்ன பெருசா வெளியில சொல்லிட்டுன்னு சொல்றாரு. இப்படிப்பட்டவங்களா சார் ஒரு பொண்ணுக்கு சுதந்திரத்தை கொடுத்து வளர்க்க போறாங்க? இன்னைக்கும் தமிழ்நாட்டிலையும் வட இந்தியாவிலும் இருக்கிற சில கிராமங்கள்ல சின்ன பெண் குழந்தைங்க அவங்களுடைய அம்மா வயிற்றுலேருந்து என்ன சொல்றாங்கன்னு தெரியுமா சார்? அம்மா, நான் வெளியே வந்தால் என்னை உள்ளே அனுப்பிவிடாதே, இந்த மண்ணின் உள்ளே அனுப்பிவிடாதே. அம்மா, நான் வெளியே வந்தால் எனக்கு தாய்ப்பாலா இல்லை கள்ளிப்பாலான்னு கேட்குற நிலைமையில தான் சார் நாம் இன்னைக்கும் இருக்கோம். நம்ம சட்டத்தில் நமக்கு இருக்கிற அடிப்படை உரிமை என்ன சார்? ரைட் டு லிவ்னு சொல்கிறோம். வாழறதுக்கு முழு உரிமை இருக்கு. ஆனால் அந்த சின்ன குழந்தைங்க பொண்ணா பிறந்த ஒரே ஒரு காரணத்துக்காக முழுசா கண் திறந்து இந்த உலகத்தை பார்க்கறதுக்குள்ளாரியே வாழறதுக்கான சுதந்திரமே அவங்களுக்கு பறி போகுது சார். அதனால ஒரு பொண்ணுக்கு அடிப்படை தேவை சுதந்திரம் தான் சார். ஐயா, ஒரு வீட்டில் ஒரு பொண்ணு ஒரு பையன் அப்படின்னு வச்சுப்போம். அந்த பையன் படிக்கலன்னா அப்பாவோ அம்மாவோ சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? டே தம்பி, 10வது பாஸ் பண்ணிடு, அப்பதான் டிரைவிங் லைசன்ஸ் எடுக்க முடியும், அப்பதான் சிங்கப்பூருக்கு போய்த்து நீ போலாம், உனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வைப்பண்டா சொல்லுவாங்க. இதே ஒரு பொண்ணு படிக்கலன்னா என்ன வார்த்தை தெரியுமா சொல்லுவாங்க? அம்மாடி 10வது பாஸ் பண்ணுடா, அப்பதான்டா உனக்கு பிறக்க போற பிள்ளைக்குனாது நீ சொல்லி கொடுக்கலாம் அப்படி சொல்றாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? ஒரு பொண்ணு படிச்சா நாடே படிச்ச மாதிரி, ஒரு பையன் படிச்சா அவனுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும், வேற யாருக்கும் யூஸ் ஆகாது. அது யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி. ஐயா, நான் ஒரு தனியார் வங்கியில ட்ரெயினரா ஒர்க் பண்றேன். எனக்கான செம் ஃபீஸு பஸ் ஃபீஸு எல்லா ஃபீஸையும் நானே கட்டிக்கிறேன். அதுக்குள்ள ஜாயின் பண்ண 3 எக்ஸாம் வச்சாயா எனக்கு, அது ஆன்லைன்ல 3மே பாஸ் ஆயிட்டேன் பாருங்க. என்ன லக்கோ தெரியல. அதுல பாஸ் ஆகிறதுக்கு ஒரே காரணம் என் படிப்பு தான். அதனால தான் சொல்றேன், ஒவ்வொரு பெண்ணும் படிக்கணும். இப்ப சமீப காலத்துல டெட் எக்ஸாம் ஒன்று நடந்துச்சு. அதுல 6 லட்சம் பேர் எழுதுறாங்க. இதுல யாரும் இல்ல, ஆம்பளையும் எழுதலாம் பொம்பளையும் எழுதலாம். அதுல 2000 பேர் பாசியா, அதுல 1600 பேர் பொம்பளை பிள்ளைங்க. மொதல் 3 இடம் 9 பேர், அதுல 8 பேர் பொம்பளை பிள்ளைங்க. இன்னொன்னு வச்சுக்கோங்க ஐயா, ஒருத்தன் மாப்பிள்ளை பார்க்க வரான்னு வச்சுக்கிங்களேன்,
சவரன் வண்டி பைக்கெல்லாம் நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கேட்குறான். பொண்ணு டபுள் டிகிரி படிச்சிருக்கா, சென்னைக்கு இன்னைக்கு வந்தா பாதுகாப்பா போயிட்டு வந்துருமா, அப்பதான் எனக்கு பட்ஜெட் இடிக்காம இருக்குங்கிறான். என்ன காரணம்? அவன் வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு ஒரு படிச்ச பொண்ணு தான் தேவைங்கிறான். யாரா இருந்தாலும் ஒரு பெண்ணுக்கு படிப்பை மட்டும் கொடுங்க, அவங்க தானா முன்னேறிடுவாங்க. இருட்டுல போற ஒருத்தவங்களுக்கு பாதுகாப்பா நீங்க பின்னாடி போவேனா, டார்ச் லைட்டை மட்டும் கையில கொடுங்க, நாங்க எங்க தான் படிப்புன்னு சொல்றேன்யா.